எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக 2 நாளாக வந்து ஜனநாயகன் படத்தோட பிரச்சனை தான் போயிட்டுருக்குது. இப்போ என்னென்னா இன்னும் 2 நாள் கழிச்சுன்னா, அதாவது நேற்று நடந்ததில் நாளைக்கு தீர்ப்புன்னாங்க. இப்போ இன்றைக்கி என்னடான்னா இன்னும் 2 நாள் கழிச்சுன்ட்டாங்க. ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜனநாயகன் படத்தில் சில சென்சார் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. டியூரேஷன் அதிகமாக இருந்தது. பல ரீசன்களுக்காக பல சீன்ஸ் எல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமாவும் அதில் சின்ன பிரச்சனைகள் இருந்துக்குது. என்னென்னா இந்த இராணுவம் சம்மந்தமான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கிறது, கட்சி சம்மந்தமான அடையாளங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவ சம்மந்தத்தில் அந்த சிம்பிளாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து சான்றிதழாவது வாங்கியிருக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி தான் அந்த படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அது வாங்காமல் இவங்க பண்ணிக்கிறதா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. இப்போது சென்சாருங்கிறது வந்து ஒரே நாளில் முடிகிற வேலை, 2 நாளில் முடிகிற வேலைனாலும் கிடையாதாம்மா. அதுக்குன்னு சில மாதங்களாகும், சில வருஷங்கள் கூட ஆகலாமாம்மா. சில படம் ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் உடனடியாக வந்துடும். சில சிக்கல்களுக்கு வந்து நீ இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா நான் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி சொன்னால், அப்படி போகும்போது எச்சா தான் ப்ராப்ளம் ஆகும். என்னென்னா அந்த கோர்ட்டில் அவங்க போகும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வழக்கு இதிலே போயிட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து அதை சர்டிஃபை பண்ணுறது பண்ண மாட்டாங்க. ஏன் பெண்டிங்கில் போட்டுருவாங்க. இப்போ நமக்கு 2 வேலை இருக்குதுன்னா அதில் ஒரு வேலையை ப்ராப்பராக முடித்தா தான் இன்னொரு வேலையை நம்ம எடுத்து பண்ணுவோம். 2 வேலையை அட் அ டைமில் யாராலையும் செய்யவே முடியாது. செஞ்சாலும் அது ஒழுங்காக வராது. அதே தான் கவர்மெண்ட் ஃபாலோ ஆகும். இப்போ சென்சார் போர்ட்லேயே அதுதான். அவங்களுக்கு வந்து இந்த படத்தை 5 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த 5 பேர் பார்த்ததில் வந்து ஒரே ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக முந்தானத்து மதன் கௌரி சேனலில் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தரை வந்து கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறாங்களாமா, ஆனால் அது யாருன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்திலே வச்சு 5 பேர் படம் பார்த்துக்கிறாங்க சென்சார் டீம் வந்து. அதுலேருந்து ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட்டே ஃபைல் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது இது சம்மந்தமாக. ஸோ அதெல்லாம் நீக்கப்படுறதுங்கிறத தாண்டி அதுக்கு சான்றிதழ் வாங்கினா படம் ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டினா வாய்ப்பு கிடையாதுன்னாங்க. இப்போ இதுக்கான தீர்ப்பு வந்து இன்றைக்கி விசாரித்த நீதிமன்றத்தில் இன்னும் 2 நாள் கழிச்சுன்ட்டாங்க. இந்த 2 நாள் கழிச்சு தான் படமே ரிலீஸ் ஆக போகுது. அது தெரியாமல் அதுக்குள்ளே தளபதி செலிப்ரேஷன் சொல்லிவிட்டு, இல்லை வந்து இந்த ஜனநாயகன் செலிப்ரேஷன் சொல்லி, தியேட்டர் செலிப்ரேஷன் சொல்லி அவன் சாங் எழுதி ரிலீஸ் பண்ணுறதுன்னு, வீடியோ போடுறதுன்னு, ஃபோட்டோ போடுறது. டே இன்னும் தேட்டருக்கே படம் வந்துடுங்களடா, உங்களுக்கெல்லாம் பொங்கலே கிடையாதுடா, பராசக்திக்கு தான்டா பொங்கல் இந்த ரவுண்டு, அந்த லட்சத்தில் போயிட்டுருக்குது. பராசக்தி தான் கிட்டத்தட்ட எவ்வளோ 5000 ஸ்டார் தேட்டர்ஸை ஹோல்டு பண்ணியிருந்தது. இந்த ஜனநாயகம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால அது ரிலீஸ் ஆக வேண்டிய டேட்லேருந்து முன்கூட்டியே, அதாவது 10ஆம் தேதிக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. பிஃபோர் வந்து பொங்கல் 15, 16 அந்த பக்கம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இம்மிடியட்டாக போஸ்ட்பான் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இதை வச்சுட்டு இந்த டிவிகேயில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை பொதுவாகவே சொல்கிற விஜய் ரசிகர்களும் சரி, பராசக்தியை போட்டு அடின்னு அடித்து துவைச்சிட்டு இருக்கிறாங்க. கலாநிதி மாறனெல்லாம் இப்படி என்னது விஜயை வச்சு படம் எடுக்கலாம், அதனால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேரக்டர் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யார் கையிலையும் எதுவும் இல்லை. பராசக்தியோட அந்த சுதா குங்குராவோட அந்த இந்தி திணிப்பு பிரச்சனை, அது கலைஞர் கதை அந்த மாதிரி ஏதோ காட்டுறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, டிஎம்கே காட்டுறாங்க அப்படின்னு இதுலேயும் கொண்டு வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதை வந்து யாரை சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து நான் எந்த கட்சியும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. நான் பொதுவாக எனக்கு தெரியறத வச்சு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கட்சி நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. இந்த விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கட்சியவே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அது சம்மந்தமாக தானே நியூஸ் வருது நிறையா. ஏன்னா மேக்ஸிமம் யார் மெஜாரிட்டி பீப்புள் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மீதி இருக்கிற எல்லாருக்குமே வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த அரசியலுங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருந்து எல்லாருமே அரசியலுக்குள்ளே போன மாதிரியே வர்ச்சுவல் அரசியலை வச்சு செய்யின்னு செஞ்சிட்ருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம தனியாக வந்து எங்கே போய் வேறு எதுவும் பார்க்கறது, ஏதாவது அரசியலாக தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்குது. இப்போது நிறைய தெரியுது, எனக்கும் தெரியுது. இதுக்கு முந்தின கட்சியும் நான் சரியான கட்சின்னு சொல்லலை, இப்போ இருக்கிற கட்சியும் சரின்னு சொல்ல கிடையாது. மாற்றம் வரும், அதெல்லாம் வந்து வேறு டாபிக், அதுக்கு நம்ம தனியாக போகலாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக எல்லாத்தையும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் லைவ் போடலான்ட்டு இருக்கிறேன். சப்ஸ்கிரைபருக்குன்னு ஒரு 5 பேர் கம்மியாகுது. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளான்னைக்கு தீர்ப்பு வந்தால் தான் படம் ரிலீஸாக இல்லையான்னு எனக்கே தெரியும். சரி, எல்லாருக்குமே தெரியும். நியூஸில் வந்தால் தான் தெரியும். இப்போதைக்கு கண்டிஷனில் எந்த ஒரு ஏரியாவிலும் இன்னும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணலை. ஸோ தலைவா மாதிரி இது எதாவது ஆகாமல் இருந்தால் சரி. எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ.